இந்த முருங்கைக்காய்க்கு தகுந்த உப்பை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வடச்சட்டியில் எண்ணெயை விட்டு கடுகு உளுந்து ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் சவுந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு அதில் ஒரு 10 பல் பூண்டு தட்டின பூண்டை சேர்த்து அதோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை வெட்டி அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அரைச்ச தக்காளியையும் தண்ணியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கிட்ட போட்டு நல்லா வதக்கி விட்டு வேக வச்ச முருங்கைக்காயை உள்ளே சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு எண்ணெயை பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வேக விட்டுட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கணும்னு அன்னைக்கு முருங்கைக்காய் தொக்கு சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை விட்டு சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.